நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் மக்களுக்கு வந்திருக்குது. அதுவும் டைரக்டாவே கவர்மெண்டே என்ன பண்ணிருக்காங்க, டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதை பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்காதவர்கள் இருந்தா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை மூலமாகத்தான் இந்த பணத்தை கொடுத்திருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாருமே கரெக்டா வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முகாம்கள் அமைச்சாங்க. முகாம்கள்ல 2 முகாம் அமைச்சாங்க. அதுல முதல் முகாம்ல அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ளை பண்ணி சிலருக்கு கிடைச்சிருக்கும், சிலர் ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க. 2வது முகாம்ல சிலர் அப்ளை பண்ணிருப்பாங்க. அதுல எனக்கு இன்னுமே ரிசல்ட் கிடைக்கல. ஏன்னா 2வது முகாம் அப்படிங்கிறது கடைசியா தான் பண்ணாங்க. அதுல எனக்கு இன்னும் ரிசல்ட்டே தெரியல, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா மேல்முறையீடு பண்ணலாம். இல்ல எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவங்க இல்ல இன்னொரு தடவை எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், வெப்சைட்ல போய் மேல்முறையீடு பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம புதுசா நான் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த தடவை பண்ண முடியாது. உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அப்ப மகளிர் உரிமை தொகைங்கிறது முதல் தடவை வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 முகாம்ல முதல் முகாம்ல செலக்ட் ஆனவங்களுக்கு வருது, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வராது. 2வது முகாம்ல செலக்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ரிஜெக்ட் ஆனவங்க மறுபடியும் அப்பீல் பண்ண முடியும். 2வது முகாம்ல ரிஜெக்ட் ஆனவங்க மட்டும் அப்பீல் பண்ண முடியும். புதுசா கொடுக்க வேண்டியவங்க அப்படிங்கிறவங்க எலெக்ஷன் முடிய வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்போதைக்கு கொடுக்க முடியாது. இப்ப இந்த 9,000 ரூபாய் பணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த பிப்ரவரி மாசம் இருக்குல்ல, இந்த பிப்ரவரி மாசத்துல இப்ப மார்ச் வந்துருச்சு நமக்கு. ஆனா பிப்ரவரி மாசத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் பணம் போட்டு விட்டாங்க. எப்படி 5,000 ரூபாய் பணம் போட்டுட்டாங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் முன்னாடியே போட்டு விட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வரும்போது அவ போட முடியாதுங்கிறதுக்காக முன்னாடியே 3000 ரூபாய் போட்டு விட்டாங்க. போட்டது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் 2000 ரூபாய் கோடை விடுமுறை தொகைன்னு சொல்லிட்டு போட்டாங்க. கோடைக்கால விடுமுறைக்கு இதுவரை நமக்கு அந்த மாதிரிலாம் தொகையெல்லாம் கொடுத்தது கிடையாது. ஆனா இந்த தடவை கோடைக்கால விடுமுறை தொகைன்னு ஒரு 2000 ரூபாய் போட்டு ஒரு 5,000 ரூபாய் என்ன பண்ணியிருந்தாங்க போட்டிருந்தாங்க. இதை போட்ட கையோட எப்படி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம 9,000 ரூபாய் கொடுத்துருக்கோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்படி 9,000 ரூபான்னு பார்க்கும்போது ஜனவரி மாசம், இப்ப இந்த போன பிப்ரவரி மாசத்துக்கு முந்தின மாசம் ஜனவரி மாசம் பொங்கல் வந்த போது அப்ப என்ன பண்ணாங்கன்னா 4,000 ரூபாய் போட்டிருந்தாங்க. எப்படி போட்டிருந்தாங்கன்னு பார்க்கும்போது 3,000 ரூபாய் பொங்கல் பரிசா கையில கொடுத்தாங்க, 1000 ரூபாய் மகளிர் தொகையா கொடுத்தாங்க. மொத்தமா அந்த 4,000 ரூபாய் போன மாசத்துடைய 5,000 ரூபாய் சேர்த்து 9,000 ரூபாய் போட்டதாக மகளிருக்கு பயனுள்ளதாக அமைச்சு கொடுத்தோம்னு சொல்லிட்டு டிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. இப்ப பார்க்கும்போது மகளிர் உரிமை தொகை வாங்கினவங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த 9,000 ரூபாய் வந்திருக்கும். நிறைய பேர் எனக்கு வரல, நான் எப்படி அதை கிளைம் பண்றது, எப்படி வாங்குறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் சொன்னோம், புதுசா வாங்குறவங்க இப்ப வாங்க முடியாது, எலெக்ஷன் முடிஞ்சாதான் வாங்க முடியும். அது எலெக்ஷன் முடிஞ்சா பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய 1000 ரூபாய் பணத்தையும் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாவா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதனால மாசம் 2000 ரூபாய் வரும். அப்ப இப்ப ஒரு மாசத்துக்கு 1000 ரூபான்ட்டு 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தது ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபான்ட்டு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் வரும். அதனால நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதுக்கு முகாம் போட்டுருவாங்க. முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது மாசம் வரும். அதோட சேர்ந்து அந்த சமயத்துல வரக்கூடிய பொங்கல் பரிசு ஏதாவது சலுகைகள்லாம் இருந்தா கிடைக்கும். இப்ப இருக்கிறது யாருக்கு செலக்ட் ஆயிருக்கோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். இந்த 2ஆம் முகாம்ல போய் அவங்க ரிஜெக்ட் ஆயிருந்தா மட்டும் அப்பீல் பண்ணி பாருங்க. எப்படி அப்பீல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்னு டைப் பண்ணீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ள போனா மேல்முறையீடு இருக்கும். மேல்முறையீடு கொடுத்து உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணப்ப என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அதை தான் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, மேல்முறையீடு பண்ணிருங்க. நிறைய பேருக்கு வந்திருக்குது இந்த 2ஆம் முகாமுக்கு பின்னாடி. அதனால விடுபட்டவங்க யாராவது இருந்தா இந்த மாதிரி செய்யலாம். அது இல்லாம எனக்கு இன்னும் வரல, நான் மகளிர் உரிமை தொகையில தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த காசு எல்லாம் வரலன்னு சொல்றவங்க, அந்த 5,000 ரூபாய் வரலன்னு சொல்றவங்க நீங்க உங்களுடைய ஆதார் கார்டுல லிங்க் ஆயிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தான் செக் பண்ணும். நிறைய பேர் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு லிங்க் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லயே போயிட்டு இருக்கும். நம்ம யூஸ் பண்றது ஒன்னா இருந்தாலும் லிங்க் பண்ணிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்மள்ட்ட 2-3 அக்கௌண்ட் இருந்தாலும் ஒன்னதான் நம்ம ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கோம்னா அந்த ஒண்ணுலதான் என்ன ஆயிட்டு இருக்கும், பணம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த காசை எடுக்கிறாங்களான்னு சிலர் கேட்டாங்க. அது ஃபைன் போடுறப்பதான் எடுப்பாங்க. எப்ப ஃபைன் போடுவாங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாட்டினா கண்டிப்பா ஃபைன் போடுவாங்க கவர்மெண்ட். அப்ப மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க பேங்க்ல. அப்படி மெயின்டைன் பண்ணாட்டினா எந்த காசு இருந்தாலும் ஃபைன் போடுவாங்க. அது இந்த காசுன்னு இல்ல, நீங்க எப்ப காசை போட்டாலும் என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் அங்க ஃபைன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபைனை காசை எடுத்துருவாங்க. அதனால மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். பேலன்ஸ் எப்படி இருந்தாலும் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு
ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு காசு இருக்கும். 3000 ரூபாய், 2000 ரூபாய், 1500 ரூபாய், அந்த மாதிரி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபாய் இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கு மேல வந்து அதிகமாவும் கம்மியாவும் மத்த பேங்க்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பாத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணிட்டே தான் வரணும். அந்த காசை நீங்க போட்டு வைக்கணும். அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு ஒண்ணு எடுப்பாங்க. இப்ப வருஷம் பூரா அவங்க காசை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லிட்டு ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு ஒண்ணு எடுப்பாங்க. அந்த ஃபீஸ் எடுக்கும் போது நமக்கு என்ன ஆயிரும், மினிமம் பேலன்ஸ் கீழே போச்சுன்னா அப்பவும் நமக்கு என்ன ஆகும்னா ஃபைன் வரும். அதனால வந்து எப்பயுமே மினிமம் பேலன்ஸ் எவ்வளவோ அதை விட கொஞ்சம் எச்சா காசு போட்டுக்கணும். 3000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ்னா ஒரு 3500 ரூபாய் அக்கௌண்ட்ல வைங்க. அப்பதான் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசெல்லாம் போகாது. ஏன்னா அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசை போட்டுட்டு எடுத்துறாங்கன்னு சொல்றாங்க. போட்டதெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க பேங்க்ல இருந்து. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்குக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் சம்பந்தமான விஷயமா தான் இருக்கும். அதனால யாருக்கெல்லாம் போட்டு வரலைன்னு சொல்றாங்களோ இல்ல கழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களோ அவங்கதான் நீங்க போய் மினிமம் பேலன்ஸ் பத்தி எல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டு உங்க பேங்க்ல வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான அப்டேட் தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.